நேற்றைய தினம் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி தொடர்பில் இன்றைக்கு பல சிக்கலான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. இது சார்ந்து கரந்தனிய சுத்தால் லொகுப்பட்டி என்று சொல்லப்படுகிற 2 பிரதான குற்றவாளிகள் சிக்கியிருக்கிறார்கள். அதே போல விசாரணைக்காக அளிக்கப்பட்ட கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இது தொடர்பில் தமிழர் பகுதியிலையும் தென்னிலங்கை பரப்பிலையும் ஒரு புதிய சிக்கல் உருவாக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம ஒரே வழக்குல 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு நடைபெற போகிற இந்தியா பாகிஸ்தான் துடுப்பாட்ட போட்டி தொடர்பில் 5 அவசர எச்சரிக்கைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னால், நேற்றைய தினம் மாலை 5:30 மணி அளவில் அக்குரேகுடாவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னுக்கு வைத்து ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட இவர்கள் இருவர் மேலேயுமே 10 தடவைகளுக்கு மேல துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இப்ப படுகொலை செய்யப்பட்ட இந்த சட்டத்தரணி, அதாவது புத்திக மல்லவராட்சி என்று சொல்லப்படுகிற இந்த சட்டத்தரணி இப்ப கைது செய்யப்படுகிற இந்த பாதாள உலக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகக்கூடிய ஒருவர். இப்படி அண்மையில இந்த அத்துக்கிரிய பகுதியில் வைத்து ஒரு டாட்டோ நிலையத்துக்குள்ள இந்த தொழிலதிபர் கிளப் வசந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு இதுல நடைபெற்ற விசாரணைகள்ல அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக லொகுப்பட்டி என்று சொல்லப்படுகிற இலங்கையினுடைய ஒரு முக்கிய பாதாள குற்றவாளி அடையாளம் காணப்பட்டவர். இருந்தாலும் அவர் வெளிநாட்டில் இருந்த காரணத்தால அவர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகளை எல்லாம் முன்னெடுக்கும் போது அவருக்கு ஆதரவாக, அதாவது அந்த லொகுப்பட்டிக்கு ஆதரவாக முன்னிலையாக இருந்தது இப்ப படுகொலை செய்யப்பட்ட இந்த சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி. அதே போல இப்ப வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய, அதாவது இன்னமும் கைது செய்யப்படாத இலங்கையினுடைய ஒரு அதி உயர் பாதாள உலக குற்றவாளி என்று சொல்லப்படுகிற இந்த கரந்தனிய சுத்தாவுக்காகவும் இதே சட்டத்தரணி முன்னிலையாக இருக்கிறார். அதாவது அந்த கரந்தனிய சுத்தாவினுடைய பல வழக்கு விசாரணைகள், அவரை பற்றின பல ரகசியங்கள் இந்த சட்டத்தரணிக்கு தெரிஞ்சிருக்குது. இப்படி இந்த கரந்தனிய சுத்தாவுக்கும் லொகுப்பட்டிக்கும் இடையில, அதாவது இந்த சட்டத்தரணி தொடர்பு வைத்திருந்த இந்த 2 பிரதான குற்றவாளிகளுக்கும் இடையில தனிப்பட்ட தகராறுகள் இருக்கிறதாகவும், இதுல ஒரு கட்டத்துல இந்த கரந்தனிய சுத்தா சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை இந்த சட்டத்தரணி இந்த லொகுப்பட்டிக்கு சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டுதான் இப்ப இந்த சட்டத்தரணி மேல துப்பாக்கி சூடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக இலங்கை போலீசாருடைய முதற்கட்ட அறிக்கைகள்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இதன்படி நேற்றைக்கு மாலை 5:30 மணி அளவில் இந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் அக்குராகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடியில் இருந்து அவர்களுடைய வாகனம் BCM 6640 இலக்கமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டொயோட்டா ரக கார்ல வெளியேற முற்படும் போது உடனடியாக அவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நிசான் ரக கார் அவர்களிடம் இருக்குது. இதற்கு பிறகு அந்த காருக்குள்ள இருந்து 2 நபர்கள் T56 ரக துப்பாக்கியோட கீழே இறங்கி உடனடியாகவே இந்த சட்டத்தரணி மேல சரமாரியான துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் இருவர் மேலேயுமே 10 குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்குது. அவர்கள் காருக்குள்ளேயே சம்பவ இடத்திலேயே மரணமடைகிறார்கள். இதற்கு பிறகு இப்ப போலீஸ் தரப்பால ஒரு விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்காக 10 புதிய போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. இதுல முதற்கட்ட விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, அந்த துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொண்டு போட்டு அந்த கார் அத்துக்கிரிய கொட்டாவ மகுரம்புக பகுதியால பயணிச்சிருக்குது. இதன்படி அங்கிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களுடைய காட்சியின் பிரகாரம் அந்த காரினுடைய வாகன இலக்கம் EPKI 7738 எண்ணம் காணப்பட்டிருக்குது. இதன்படி இப்ப போலீஸ் தரப்பால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, யாராவது நேற்று மாலை 5:30 மணிக்கு பிறகு இந்த அத்துக்கிரிய கொட்டாவ மகுரம்புக பகுதியால பயணிச்சிருந்தா உங்களுடைய வாகனங்களுடைய டேஷ்போர்ட் கேம், அதாவது சகலுடைய கார்களையும் இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்ட் கேமரால இப்ப சொல்லப்பட்டிருக்கிற இந்த EPKI 7738 இந்த கார் பதிவாகி இருந்தா உடனடியாக அந்த காணொளி காட்சிகளை இலங்கை போலீஸ் தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு ஒரு அவசர கோரிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்ப வரைக்கும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தொடர்பில் யாருமே கைது செய்யப்படல. எப்படியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட போகுது, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எப்படி கைது செய்யப்பட போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். ஆனா இவர் விசாரணைக்கு முன்னிலையாகல. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஒரு சட்டவிரோத ஒப்பந்த மோசடி தொடர்பில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி இந்த கோட்டாபாய ராஜபக்ச இலங்கையினுடைய FCID நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தவர். இந்த வழக்கில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாலையும், அதே போல இந்த கோட்டாபாய ராஜபக்சவை விட இவருடைய ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி மோகன் பீரிஸும் இதே வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். ஆக
எல்லா விடயங்களுமே ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கிறதாலையும் இந்த வழக்கு விசாரணைகள்ல ஏற்கனவே ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாலையும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் நேற்றைய தினம் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதன்படி வெள்ளிக்கிழமை 13ஆம் திகதி அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்படுது. ஆனா அதற்கு முந்தைய நாள் 12ஆம் திகதி வியாழக்கிழமையே இந்த கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இலங்கையினுடைய கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் பிரகாரம் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் அவருடைய மனைவியும் வியாழக்கிழமை 12:50 மணிக்கு இலங்கையிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணிச்சிருக்கக்கூடிய விமானத்தில் பயணிச்சிருக்கிறார்கள். பொதுவாகவே இலங்கையில் ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிங்கப்பூரை நோக்கி பயணிச்சா அங்கிருந்து மீள திரும்பி வந்ததே கிடையாது. அதே போல இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய வழக்கு விசாரணைகளையும் இது ஒரு முக்கிய திருப்பமாக அமையப்போகுது. இருந்தாலும் இது இரண்டாவது கட்டமாக இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து அழைப்பாணைகள் அனுப்பப்படும். அதற்கு பிறகு அவர் அதிலேயும் முன்னிலையாக தவறினாத்தான் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான உலகக்கிண்ண T20 போட்டிகள் கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடைபெறப் போகுது. இதற்காக இப்ப வரைக்கும் 35,000 டிக்கெட்டுகள் வித்திருக்கிறதா, அதை விட 88,000 பேர் வெளியில இந்த டிக்கெட்டுகளுக்காக காத்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த போட்டிகளுக்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து, இந்தியாவில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதால கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விடுதிகள், தங்குமிடங்கள், அறைகள் என்று சொல்லி சகலத்தினுடைய விலைகளுமே பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. சொல்ல போனா இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த லட்சணிகள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய டி-ஷர்ட்டுகளுடைய விலைகள் கூட 3-4 மடங்குகள் அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இப்படி மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிற இந்த துடுப்பாட்ட போட்டி தொடர்பில் இலங்கை மக்களுக்கும் அதே போல அந்த போட்டியை காணக்கூடிய மக்களுக்கும் என்று சொல்லி 5 பிரதான அவசர எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, முதலாவது, எக்காரணம் கொண்டும் அந்த மைதானத்துக்குள்ள தலைக்கவசங்களோ, ஜக்கெட்டுகளோ, கண்ணாடி போத்தல்களோ, பெரிய பயண பைகளோ, மதுபான போத்தல்களோ, கத்திகளோ, ட்ரோன்களோ, அதே போல எந்த விதமான மின்னணு சாதனங்களும் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு இறுக்கமான அறிவித்தல் வெளியாக இருக்குது. அதே போல அந்த போட்டியை காணப்போகக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களுமே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டு தான் அந்த போட்டிக்கு அனுமதிக்கப்பட போகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் சிவில் போலீசார் மூலமாகவும் மேலதிகமான முழுமையான கண்காணிப்புகள் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாம இந்த போட்டியினுடைய மைதான பாதுகாப்புக்காக மட்டும் மொத்தமாக 2100 போலீசார் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாம மைதானத்துக்கு வெளியில இந்த போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக மொத்தமாக 600க்கும் மேற்பட்ட போலீசார் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும், நாளைக்கு இந்த கொழும்பு மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி ஒரு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இது இலங்கைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விடயம் என்றதால தயவு செய்து எக்காரணம் கொண்டும் யாராவது எந்த விதமான அசம்பாவித செயல்களையும் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கை அரச தரப்பில் இருந்து ஒரு எச்சரிக்கை வெளியாக இருக்குது. அதே போல இன்றைக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டு தொடர்பில் 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, வஸ்கோட பகுதியில் நடைபெற்ற ஒரு மரணச் சடங்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாய்த்தகராரம் முற்றி அங்க கைகலப்பாக மாறி அதுல செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல முதலாவது குற்றவாளி கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட இருந்து கிடைத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த கொலைக்கு உதவி இருக்கக்கூடிய இன்னும் 2 நபர்களும் கைது செய்யப்படுறார்கள். இதற்கு பிறகு நீண்ட ஒரு விசாரணை இடம்பெற்று இன்றைக்கு இந்த 3க்கும் எதிராக நீதிமன்றத்தில் சகல சாட்சியங்களும் முன்வைக்கப்பட்டதாலையும், அதே போல அந்த மரணச்சடங்கில் இருந்து பார்த்திருக்கக்கூடிய கண்கண்ட சாட்சியங்கள் முன்னிலையானதாலையும் உடனடியாக இவர்கள் 3க்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப சிங்கப்பூருக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்சவை பற்றியும் அவர் மேல இடம்பெறுகிற இந்த வழக்கு விசாரணைகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனென்று சொன்னா, அண்மையில் யாழ்ப்பாணத்தில் 2 பத்திரிகையாளர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தோட இந்த கோட்டாபாய ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர், ஆனா அவர் முன்னிலையாக இல்லை. அதே போல நேற்றைய தினமும் வேறொரு நிதி மோசடி குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர், அதற்கும் அவர் முன்னிலையாக இல்லை. இப்படி இருக்க இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேல இப்ப முன்னெடுக்கப்படுகிற இந்த விசாரணை நடவடிக்கைகள் எல்லாமே இன்னும் எந்த அளவு தூரத்துக்கு கடுமையாக்கப்படணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.